Hello viewers, welcome to our channel Thaiyal Tamilil. இந்த வீடியோல நம்ம இந்த மாதிரி pleated ruffles தான் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றது பார்க்க போறோம். இந்த மாதிரி rufflesலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம dressல வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். பிளவுஸ்ல வந்து ஸ்லீவ்ல யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்க dressல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த dress வந்து டிசைன் பண்றதுக்காக இந்த மாதிரி rufflesலாம் வந்து யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு ட்ரெஸ்ஸா இருந்தாலும் நெக் லைன்ல கூட இந்த மாதிரி ruffles எல்லாமே வந்து யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோல இது எப்படி தைக்கிறது அப்படின்றது வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ரஃபிள்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே வந்து ப்ளீட்ஸ் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். பிகினர்ஸ்க்கெல்லாம் அந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ப்ளீட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோஸோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மேல ஐ கார்ட்ஸ்லயும் கொடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா நைஃப் ப்ளீட்டட் ரஃபிள். நார்மல் ப்ளீட்ஸ் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த ப்ளீட்டட் ரஃபிள் வந்து வைக்கணும். ரஃபிள்ஸ் வந்து தைக்கிறதுக்கு வந்து நம்ம ப்ளீட்ஸ் எவ்வளவு தப்போமோ அதே அளவுக்கு வந்து நமக்கு துணி வேணும். ஒரு ப்ளீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 3 மடங்கு வந்து துணி தேவைப்படும். நீங்க 1 இன்ச் அளவுக்கு நீங்க ப்ளீட் தைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இன்ச் அளவுக்கு துணி தேவைப்படும். துணியோட நீளம் வந்து அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கணும். இப்ப இந்த துணியில வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி ரஃபிள் தைக்கிறது அப்படின்றது பார்க்கலாம். துணி வந்து நான் ஏற்கனவே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதோட நீளம் வந்து 15 இன்ச் இருக்கு. இதுல வந்து நமக்கு 1 இன்ச் அளவுக்கு நம்ம ப்ளீட் வச்சு நம்ம ரஃபிள்ஸ் தச்சோம் அப்படின்னா நமக்கு 5 ரஃபிள்ஸ் 5 ப்ளீட்ஸ் வந்து சின்ன சின்னதா நமக்கு வந்து கிடைக்கும். இதோட அகலம் வந்து பாத்தீங்கன்னா 3 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். அகலம் வந்து ரஃபிள் சைஸ் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை டபுள் ஆக்கிட்டு தைக்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் நீங்க அதிகமா எடுத்துக்கணும். இப்போ எந்த அளவுக்கு ரஃபிள் தைக்க போறோமோ அதை விட 2 பங்கு துணி எடுத்துட்டு அதோட தையலுக்கான அளவு மட்டும் சேர்த்துக்கணும். இப்ப நீங்க 2 இன்ச் அளவுக்கு ரஃபிள் தைக்கிறீங்க அப்படின்னா 4 இன்ச் அளவுக்கு துணி எடுத்துட்டு தையலுக்கான அளவு மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கணும். இப்ப இதுல நான் வந்து 1 இன்ச் அளவுக்கு ரஃபிள் தைக்கிறதுக்காக 3 இன்ச் அளவுக்கு அகலத்தை வந்து எடுத்து வச்சிருக்கேன். நமக்கு இது தச்சதுக்கு அப்புறம் 1 இன்ச் அளவுக்கு இந்த ரஃபிளோட சைஸ் வந்து கிடைக்கும். மேல இருக்க 1/2 இன்ச் வந்து நம்ம தையலுக்காக விட்டுருக்கோம். இதே மாதிரி இன்னொரு சைடும் 1/2 இன்ச் விடும்போது மொத்தமா துணியோட அளவு வந்து 3 இன்ச் அளவுக்கு நான் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இது மாதிரி நீங்க எந்த சைஸ்லனாலும் நீங்க வந்து ரஃபிள் வந்து செய்யலாம். இப்ப இந்த மாதிரி துணியில ரஃபிள்ஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி அந்த நம்ம எடுத்திருக்க துணியை கரெக்டா பாதியா மடிச்சுட்டு அதுல வந்து அயன் பண்ணி எடுத்துக்கணும். அப்பதான் நமக்கு அந்த சென்டர்ல ஃபோல்டிங் வந்து கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி நம்ம மடிச்சு தையலுக்கான அளவு விட்டுருக்கோம்ல அந்த அளவுக்கு தையல் போட போறோம். இது வந்து தையலோட பெரிய அளவு வச்சு நீங்க தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து நமக்கு 2 துணியும் நகராம இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி தையல் போடுறோம். இடத்துல வந்து நம்ம ப்ளீட்ஸ் வந்து வைக்க போறோம். நம்ம நைஃப் ப்ளீட்டட் ரஃபிள் பாக்குறதுனால நம்ம ஏற்கனவே பார்த்து இந்த நைஃப் ப்ளீட் தான் வைக்க போறோம். இந்த ப்ளீட்டோட சைஸ் வந்து நீங்க எந்த அளவுக்குனாலும் வச்சுக்கலாம். நான் 1 இன்ச் அளவுக்கு ப்ளீட் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். நைஃப் ப்ளீட் வைக்கிற மாதிரியே தான் ஃபர்ஸ்ட் மார்க்ல இருந்து துணியை எடுத்து 3வது மார்க்ல மடிச்சு இந்த மாதிரி வைக்கணும். நீங்க இந்த நைஃப் ப்ளீட் வந்து 2 சைடும் வச்சுக்கலாம். நம்ம இந்த பக்கம் பார்த்தும் வச்சுக்கலாம், ஆப்போசிட் சைட் பார்த்தும் வச்சுக்கலாம். இப்ப ஆப்போசிட் சைடு வைக்கணும்னா நீங்க 2வது மார்க் பண்ணிருக்கோம்ல அந்த பாயிண்ட்ல இருந்து எடுத்துட்டு நீங்க வந்து இந்த மாதிரி ப்ளீட் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். நீங்க ஏற்கனவே ப்ளீட் தைக்கிற வீடியோ பார்த்திருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வந்து ஈஸியாவே புரியும். நமக்கு தேவையான அளவுக்கு மார்க் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை விட ஈஸியா பண்றதுக்கு மார்க் பண்ணாமே வந்து பிகினர்ஸ்க்குலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இன்னொரு ஈஸியான மெத்தட் வந்து சொல்றேன். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. அதுல வந்து உங்களுக்கு தேவையான ப்ளீட்டோட சைஸுக்கு இந்த மாதிரி பேப்பர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து 1 இன்ச் அளவு அகலத்துக்கு நான் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இது மாதிரி 1/2 இன்ச் சைஸ் 1/2 இன்ச் சைஸ்க்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி பேப்பர்ல வந்து நல்லா திக்கான பேப்பர்ல கட் பண்ணிக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 1/2 இன்ச் சைஸ். இப்ப இதை வச்சு நம்ம இந்த ப்ளீட் வந்து எப்படி வைக்கிறது அப்படின்றது பார்க்கலாம். இது வந்து 1/2 இன்ச் அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். எல்லாமே டைரக்டா நம்ம தைக்கும் போதே இந்த பேப்பர் வச்சு நம்ம வந்து ப்ளீட் மாதிரி மடிச்சு விட்டு நம்ம இதை வந்து வச்சு தைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருக்குல்ல அந்த இடத்துல வச்சுட்டு துணியை வந்து அந்த நம்ம பேப்பர் எந்த அளவுக்கு வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு மட்டும் வச்சு மடிச்சு விட்டுட்டு பேப்பரை எடுத்ததுக்கு அப்புறம் தையல் போடணும். மேல தையல் போட்டதுக்கு அப்புறம் அந்த ப்ளீட் எந்த இடத்துல முடிஞ்சிருக்கோ அந்த இடத்துல இருந்து நம்ம திரும்ப பேப்பர் வச்சு ஃபர்ஸ்ட் எந்த பக்கம் வந்து மடிச்சு விட்டோமோ அதே மாதிரி மடிச்சுக்கலாம்.
துணிக்கு மேல இந்த பேப்பர் வச்சு மடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நமக்கு அந்த ப்ளீட்டோட அந்த மடிப்புகள் எல்லாமே வரும். மாதிரி வச்சும் வந்து நீங்க ப்ளீட்ஸ் வந்து வச்சு விடலாம். இது வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரே சைஸ்ல கிடைக்கும். துணிக்கு மேல ஃபர்ஸ்ட் வந்து அந்த பேப்பரை வச்சுட்டு திரும்ப மடிப்பு எடுத்து வச்சுட்டு அந்த பேப்பரை எடுத்ததுக்கு அப்புறம் தையல் போடணும். இதே மாதிரி நம்ம வரிசையை எவ்வளவு நீளத்துக்கு நமக்கு அந்த ப்ளீட்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இப்ப துணிக்கு மேல வைக்காம அடியில வச்சு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ளீட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்கம் ஆப்போசிட் சைடு இருக்கிற மாதிரி வரும். எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேத்த மாதிரி வச்சு மடிச்சுக்கலாம். மேல வச்சும் மடிச்சு தைக்கலாம், கீழே வச்சும் மடிச்சு தைக்கலாம். பேப்பரை வந்து எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து தையல் போடணும். நான் தையல் போட்டு எடுத்திருக்கேன். நான் 15 இன்ச் அளவுக்கு நான் நீளமான துணி எடுத்திருந்தேன். இப்ப இதுல வந்து 5 ப்ளீட்ஸ் வந்து இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இது மாதிரி தான் நம்ம வந்து ரஃபிள்ஸ் வந்து தைக்கணும். இது வந்து நம்ம 1 இன்ச் அளவுக்கு ரஃபிள்ஸ் தைச்சிருக்கோம். இதே மாதிரி நம்ம எந்த சைஸ்லனாலும் ரஃபிள்ஸ் தைக்கலாம். நமக்கு வந்து எந்த ட்ரெஸ்க்கு நமக்கு தேவையோ அதுக்கேத்த மாதிரி அகலத்துக்கு அதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ரஃபிள்ஸ் ரெடி பண்ணி அதை ட்ரெஸ்ல வந்து டிசைன் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த நைஃப் ப்ளீட்லயே வந்து நான் இன்னொரு துணி எடுத்து 1/2 இன்ச் அளவுக்கு உங்களுக்கு வந்து ரஃபிள்ஸ் வச்சு காமிக்கிறேன். இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 17 இன்ச் இந்த அளவுக்கு இருக்கு. அகலம் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் 3 இன்ச் அளவுக்கு தான் எடுத்து வச்சிருக்கேன். நமக்கு 1 இன்ச் அளவுக்கு ரஃபிள் சைஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் மேல வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம், 2 துணியும் நகராம இருக்கிறதுக்கு. இப்ப இதுல வந்து நான் 1/2 இன்ச் அளவுக்கு ப்ளீட்ஸ் வச்சு விட போறேன். அந்த 1/2 இன்ச் அளவுக்கு பேப்பர் கட் பண்ணியிருந்தோம்ல அதை எடுத்து வச்சு ஃபர்ஸ்ட் வச்ச மாதிரியே இந்த மாதிரி மடிச்சு ஃபோல்டு பண்ணி அந்த ஸ்ட்ரிப்பை வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேல தையல் போட்டுக்கலாம். கரெக்டா வந்து அந்த ப்ளீட் எந்த இடத்துல முடியுதுன்றத பார்த்துட்டு அதுக்கு பக்கத்துல பேப்பர் வச்சு திரும்ப இந்த மாதிரி மடிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அப்பனா உங்களுக்கு கரெக்டா ப்ளீட்டோட சைஸ் ஒரே அளவுக்கு கிடைக்கும். இதே மாதிரி எந்த சைஸ் ப்ளீட்ஸ்னாலும் நீங்க வந்து வைக்கலாம். இது வந்து ஒரு ஈஸியான மெத்தடு. இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ரஃபிள்ஸ் எல்லாம் வச்சு ட்ரெஸ் டிசைன் பண்ணோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இப்ப இதே வந்து 1/2 இன்ச் அளவுக்கு அந்த ஸ்ட்ரிப் வச்சு நான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ளீட் வந்து வச்சு காமிக்கிறேன். ப்ளீட்டோட சைஸ் வந்து அதுக்கேத்த மாதிரி பெருசா கிடைக்கும் நமக்கு. இது மாதிரி எந்த சைஸ்லனாலும் நீங்க வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு அகலத்துக்கு பேப்பர் கட் பண்ணி வச்சுட்டு அதை வச்சு நீங்க வந்து இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். இது எதுவுமே இல்ல அப்படின்னாலும் இதை விட சின்னதா ப்ளீட்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா கையிலே ஃபோல்டு பண்ணி கூட ப்ளீட்ஸ் வந்து வச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியா ப்ளீட்ஸ் வச்சீங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த ரஃபிள்ஸ் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். ரஃபிள்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து நான் இந்த அளவுக்கு சின்னதா துணி எடுத்திருக்கிறதுனால கொஞ்சமா வந்து நமக்கு ரஃபிள்ஸ் கிடைச்சிருக்கு. நம்ம ஸ்லீவ்க்கு அதுக்கப்புறம் நெக் லைனுக்கு எல்லாம் தைக்கிறோம் அப்படின்னா நமக்கு நல்லா நீளமான துணியை எடுத்து இந்த மாதிரி ரஃபிள்ஸ் தச்சு அதை வச்சு நம்ம டிசைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ட்ரெஸ்ஸோட லுக்கே வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இதே மாதிரி ரஃபிள்ஸ் வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நைஃப் ப்ளீட் தான் தச்சு விட்டுருக்கோம். ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸ். ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறது வந்து 1 இன்ச் சைஸ், கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1/2 இன்ச்சும் 1/2 இன்ச் சைஸ் உள்ள ப்ளீட்டும் வந்து தச்சு விட்டுருக்கோம். நம்ம பாக்ஸ் ப்ளீட்டட் ரஃபிள் வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாக்ஸ் ப்ளீட் ரஃபிள் தைக்கிறதுக்கு துணியோட அகலம் வந்து 3 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். துணியோட நீளம் வந்து 22 இன்ச் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து இவ்வளவுதான் நீளம் எடுக்கணும், இவ்வளவுதான் அகலம் எடுக்கணும் அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு நமக்கு வந்து ரஃபிள்ஸ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு துணி வந்து நீளமா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இதுலயும் அதே மாதிரி 2 துணியையும் சேர்த்து மேல ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதுலயும் வந்து நம்ம 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி விட்டுக்கலாம். பாக்ஸ் ப்ளீட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நைஃப் ப்ளீட்டே தான் 2 பக்கமும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல 2 ப்ளீட்ஸ் வந்து வைக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணிருக்க அந்த பாயிண்ட்ஸ் வச்சு மடிச்சு ஆப்போசிட்ல பின் பண்ணிருக்கேன். இப்போ அடுத்தது வந்து அடுத்த ப்ளீட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஏ பக்கம் பார்த்து வைக்கிறேன். அப்போ வந்து நமக்கு ஒரு பாக்ஸ் ஃபோல்டு மாதிரி நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து பாக்ஸ் ப்ளீட். நைஃப் ப்ளீட்டே வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இந்த மாதிரி இருக்கும். இதோட மடிப்பு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து நம்ம இப்ப முதல் கட் பண்ணோம்ல அந்த பேப்பர் ஸ்ட்ரிப் வச்சும் இதே மாதிரி மடிச்சு விடலாம். ஒரு இது வந்து ஆப்போசிட்ல வச்சு மடிச்சுக்கோங்க.
அடுத்தது அந்த ஸ்ட்ரிப் அடியில வச்சு இந்த சைடு வந்து மடிச்சு விட்டு அந்த ப்ளீட்ஸ் வந்து பின் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நீங்க வந்து எந்த மெத்தட்லனாலும் நீங்க வந்து இந்த ப்ளீட்ஸ் வந்து வச்சு விடலாம். இப்போ இது இல்லாம வந்து ஃபோர்க் ஸ்பூன் வச்சு கூட இந்த ப்ளீட்ஸ் வந்து வைக்கலாம். இதை வச்சு எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்ல வைக்கிறதுக்கு அந்த ஃபோர்க் ஸ்பூனோட அந்த சைடு இருக்க அந்த டீத் மட்டும் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தடவை வந்து சுத்திக்கோங்க. கரெக்ட் நம்ம வச்சிருக்க ப்ளீட்டுக்கு பக்கத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சுத்தி அந்த மடிப்பு துணியை விட்டுட்டு அந்த அந்த ஸ்பூன் மட்டும் வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்பூனோட அகலத்துக்கு இந்த ப்ளீட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி சில்வர் ஸ்பூன்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 இன்ச் அளவுக்கு கரெக்டா ப்ளீட் கிடைக்கும். இப்ப இந்த சைடு டைரக்ஷன்ல வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு இருக்க அந்த ஃபர்ஸ்ட் டீத் மாதிரி இருக்கிறத வந்து உள்ள விட்டு இந்த பக்கம் நம்ம பக்கம் பார்த்து வந்து ட்விஸ்ட் பண்ணணும். ஆப்போசிட்ல உங்களுக்கு வந்து ப்ளீட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க ஆப்போசிட் சைடு வந்து அந்த ஸ்பூனை சுத்தணும். நம்ம பக்கம் பார்த்து ப்ளீட்ஸ் வேணும் அப்படின்னா அந்த ஸ்பூனை வந்து நம்ம பக்கம் பார்த்து சுத்தணும். இது வந்து ரொம்ப வந்து பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மார்க் பண்ணி வந்து மடிச்சு விட்டோம். ரெண்டாவது இருக்கிறது வந்து இந்த பேப்பர் ஸ்ட்ரிப் வச்சு மடிச்சு விட்டோம். மூணாவது இருக்கிறது இந்த ஃபோர்க் வச்சு மடிச்சு விட்டுருக்கோம். எல்லாமே வந்து ஈஸியான மெத்தட் தான். எதுலனாலும் நீங்க வந்து இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்து தச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே அளவா கிடைக்கும். இப்ப இதுக்கு மேல வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்ப தச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ப்ளீட்ஸ் ரஃபிள்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த பாக்ஸ் ப்ளீட் ரஃபிளும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ல எல்லாம் வச்சு தைக்கும் போது ரொம்பவே அழகா இருக்கும். சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ்ல எல்லாம் வச்சு தைக்கும் போது இந்த ரஃபிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். இந்த வீடியோல வந்து நைஃப் ப்ளீட் ரஃபிள்ஸும் பாக்ஸ் ப்ளீட் ரஃபிள்ஸும் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றது வந்து பார்த்திருக்கோம். இந்த ரஃபிள்ஸ் வந்து எந்த ட்ரெஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஐடியா வந்து இந்த வீடியோல வந்து நான் கொடுத்திருக்கேன். ரஃபிள்ஸ் எல்லாமே வந்து நம்ம தச்சு விட்டோம் அப்படின்னா நம்மளோட ட்ரெஸ் வந்து ஒரு வெஸ்டர்ன் லுக்ல பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா நீட்டா இருக்கும். டிஃப்ரெண்டா வந்து தைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ரஃபிள்ஸ் எல்லாம் வச்சு நீங்க சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ் எல்லாம் வச்சு தச்சீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸோட லுக்கும் வந்து உங்களுக்கு பாக்குறதுக்கு அழகா இருக்கும். இந்த ரஃபிள்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்லீவ்ல வந்து நம்ம தைக்கலாம். பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ல வச்சு தைக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சாரி பிளவுஸ்ல இந்த மாதிரி ஸ்லீவ்காக யூஸ் பண்ணிக்கலாம். பிளவுஸ்லயுமே வந்து நெக் லைன்ல அதோட பிளவுஸ் முடிகிற இடத்துல ஸ்லீவ்ல இந்த மாதிரி எந்த இடத்துக்குனாலும் நம்ம வந்து இந்த ரஃபிள்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸோட லுக்கே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். வீடியோல நம்ம இந்த ப்ளீட்டட் ரஃபிள்ஸ் வந்து எப்படி வைக்கிறது அப்படின்றது பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.